காரியங்களிலே நம்ம கவனம் செலுத்துகிறபடினால நமக்கு பல நேரங்கள் எதை சம்பாதிக்கிறோம் என்பதை அறியாமலேயே அதை சம்பாதிக்கும்படி ஓடுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனா இங்க வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதை சம்பாதிக்க வேண்டும்? இன்னைக்கு சம்பாதிக்கிற காரியத்திற்காக தான் என்னங்க இந்த வயசுல சம்பாதிச்சாதான் உண்டு, இப்போ நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதுதான் நமக்கு பின்னாடி கை கொடுக்கும், இந்த நாட்களிலேயே எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எல்லாம் சரிதான். பூமியில வாழுவதற்கு மனுஷனுக்கு பணம் தேவைப்படுகிறது, பணத்தை சம்பாதிக்கிறோம், செல்வங்களை சம்பாதிக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு கிறிஸ்தவன் இதனோடு கூட சம்பாதிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் புத்தியை சம்பாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலக ஜனங்களுக்கும் கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் புத்தியை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது, அவர்கள் ஞானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது, பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சாதாரணமா வாலிப பிராயத்துல இருக்கிறவர்களுக்கு நீங்க போய் ஒரு வகுப்பு நடத்தினாலோ அல்லது ஒரு காலேஜ்ல ஒரு பாடம் நடத்தினாலோ அது ரொம்ப கடினமானது. ஏன்னா அவனுக்கு அது மண்டைக்குள்ள போகவே விட மாட்டான். உள்ள போனா ஈஸியா அவனால புரிஞ்சுக்க முடியும், அவனுடைய வயது அந்த மாதிரி, அவனுடைய புத்தி கூர்மை அந்த மாதிரி இருக்கு. ஆனா உள்ள போகவே விட மாட்டான். அந்த பாடங்களை தன்னுடைய மனதிற்குள்ள கொண்டு போவதற்கே அவன் அனுமதிக்க மாட்டான். காரணம் என்னன்னா அதனுடைய விலை மதிப்பு அவனுக்கு தெரியாது. நம்ம படிக்கிறதுனால, நம்ம பாஸ் பண்றதுனால, ஒரு நல்ல மதிப்பெண் வாங்குறதுனால, ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்றதுனால நம்முடைய எதிர்காலம் இப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நினைக்கத்தக்கதாக அவனுக்கு அந்த அறிவு உள்ளே போதிக்கப்படுவது கிடையாது. ஒருவேளை பாடங்கள் போதிக்கப்படலாம், ஒருவேளை எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படலாம், ஆனால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்கிறதுக்கு புத்தி வேணும். அது அவனுக்கு போதிக்கப்படல, அது போதிக்கப்படவும் முடியாது. ஆனா கிறிஸ்தவம் என்று சொல்லுவதும் இந்த வேத புஸ்தகம் என்று சொல்லுவதும் உங்களுக்கு புத்தியை போதிக்கிறது. நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு போதிக்கிறது, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அததான் இதை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சம்பாதிக்கிற காரியம் என்றால் அதற்கு சில சிரமப்பட வேண்டும், அதுதான் சம்பாத்தியம். நான் எந்த ஒரு மனுஷனும் சும்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு சம்பாதிக்க முடியாது. கந்து வட்டிக்கு பணம் கொடுத்திருந்தாலும் கூட அவன் போய் கலெக்ஷன் பண்ணணும், அண்ணாடு அந்த காசை கலெக்ஷன் பண்ணுவான், அல்லது மாதந்தோறும் காசை கலெக்ஷன் பண்ணுவான். ஒருவேளை 2 வாரம் அவன் போகாம விட்டுட்டானா 3வது வாரம் அவன் யாருக்கு வட்டிக்கு கொடுத்திருக்கிறானோ அவன் கொஞ்சம் அலட்சியமாக இருக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவன் வரவில்லை என்று சொல்லி அவன் பணம் போயிடும். அதனால வட்டிக்கு வேலையே செய்யாம செய்யற ஒரே தொழில் வட்டி தொழில். அதுவாக இருந்தாலும் அதற்கு அவன் கொஞ்சம் பிரயாசப்படணும், கடந்து போகணும், எந்திரிக்கிற வேலை செய்யணும். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புத்தியை சம்பாதிக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறபடி வேலை செய்யணும். நீங்க வேதம் சொல்லிக் கொடுக்கிறபடி நடந்தால்தான் நீ புத்தியை சம்பாதிக்க முடியும். அதற்கும் சில சிரமங்கள் இருக்கதான் செய்யும். இவைகள் எல்லாவற்றையும் செய்யதான் வேண்டியது இருக்கிறது. அதனாலதான் ஞானி சொல்லுகிறான், நீங்கள் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை தேடுங்க, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பூமியில நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் புத்தியை சம்பாதிக்க வேண்டும். இந்த புத்தி ஞானமும் வேதத்தின் அடிப்படையில இருப்பது ஒன்று, உலகம் உனக்கு கற்றுக் கொடுப்பது உண்டு. இந்த வேதத்தின் அடிப்படையில இருக்கும் போது வருகிற புத்தி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த உலகத்திலிருந்து கண்டுபிடிக்கப்படுகிற புத்தி உனக்கு அங்கலாய்ப்பை கொடுக்கும். இப்ப தெரியுதா நமக்கு புத்தி எங்க இருந்து வந்திருக்குன்னு? இந்த உலகத்தின் புத்தி என்ன செய்யும் என்றால் ஜனங்களை நம்பாது. இந்த உலகத்தின் புத்தி என்ன செய்யும்னா உனக்கு கஷ்டப்பட விடாது. இந்த உலகத்தின் புத்தி என்ன பண்ணும்னா உனக்கு செக்யூரிட்டியை உண்டாக்கும். இந்த உலகத்தின் புத்தி உன்னை ஜடமாக மாற்றிவிடும். அதற்குள்ள சமாதானம் இருக்காது, அங்கலாய்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப புத்தியா சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சிருப்பான், ஆனா அந்த பணத்தை செலவு பண்ணவே அவனுக்கு தெரியாது. நேற்றைய தினத்துல ஒரு மனுஷனை பார்த்தேன், பயங்கரமான கோடீஸ்வரர் என்று சொல்லி அவரை பற்றி அறிமுகப்படுத்தினார்கள். அவருடைய செல்வங்கள் எல்லாம் இவ்வளவு இருக்கு, இங்க எத்தனை சொத்து, இங்க எத்தனை சொத்து இருக்குன்னு சொல்லி ஒரு அழுக்கான ஒரு வேட்டி அதை மடிச்சு கட்டி ஒரு சாதாரண சைக்கிள்ல போய் கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அதை தாழ்மை என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம், அது தாழ்மை என்று எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவருடைய பேச்சுல அந்த பணத்தினுடைய அந்த வீரியம் தெரிகிறது. அப்போ உங்களுக்கு தாழ்மை இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். உன்னுடைய பேச்சுல அந்த தாழ்மை இல்லை, உன்னுடைய தோற்றத்துல அது இருக்கிறது என்றால் உனக்கு அதை அனுபவிக்கத்தக்கதான புத்தி இல்லை என்பதாக அர்த்தம். உனக்கு பணமே இருந்தாலும் புத்தி இருந்தாலும் அனுபவிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எல்லா வசதிகள் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் நீங்கள் அதை செயல்படுத்த முடியும். உனக்கு எல்லா காரியம் இருந்தாலும் பெருமை வேண்டாம் இருக்கும், அது உன்னை அழித்து போடும், அது உன்னை அனுபவிக்காதபடிக்கு உன்னை கொலை செய்து போடும். ஆனா புத்தி இருந்தால் அது உன்னை சரியாக நடத்தும். இது உலகப்பூர்வமான புத்தி. ஆனா வேதத்திற்குள்ள போகும்போது பணத்திற்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை. அநேக தீர்க்கதரிசிகளை குறித்து நீங்க வேதத்துல பார்த்தால் அவர்களை புத்தியாய் தேவன் நடத்தி இருப்பார், அவர்களை அழகாக தேவன் நடத்தி இருப்பார். அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்காது,
அவனை அடிச்சு நாயை எரிகிற மாதிரி எரிஞ்சு போட முடியும் ஒரு ராஜாவினால. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால அறிவோடு கூட போய் ராஜாவுக்கு முன்பாக நின்று பேசுவான். ராஜாக்கள் அவன் மேல் கை வைக்க பயப்படுவார்கள். அதுதான் புத்திமான்கள். அதுதான் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஞானம். அதுதான் தேவனாகிய கர்த்தர் நடத்துகிற திராணி. இன்னைக்கு அதை தான் வேதம் சொல்லுகிறது. ஞானத்தை கண்டடைகிறவனும் புத்தியை சம்பாதிக்கிறவனும் பாக்கியவானாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு காரியத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றால் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. போதும். இங்க வசனம் சொல்லுகிறது, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, உன் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறிவை புத்தியை சம்பாதித்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இங்க வசனம் சொல்லுகிறது, ஞானத்தை சம்பாதிப்பீர்களே ஆனால், புத்தியை சம்பாதிப்பீர்களே ஆனால், உன் வாயின் வார்த்தையை மறவாமலும் விட்டு விலகாமலும் இருக்க முடியும். இன்னைக்கு வாயின் வார்த்தைகளை விட்டு விலக வேண்டிய அவசியம் நமக்கு ஏன் வருகிறது? ஏன் சொதப்பல் பண்றோம்? ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை மறுப்புறதுக்கு ஏன் 10 பொய் வார்த்தைகளை பேச வேண்டியிருக்கு? பொய் சொல்றதுக்கு பயந்து ஏன் உண்மையை மறைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வருது? வேதம் சொல்லுகிறது, புத்தியும் இல்லை, ஞானமும் இல்லை. இவைகள் 2-3 இடத்துல சம்பாதிக்கப்படவில்லை. பணம் வேணா இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், வேற படிப்பு இருக்கலாம், எல்லா காரியமும் இருக்கலாம். ஆனால் நீ சம்பாதிக்க வேண்டிய புத்தியையும் ஞானத்தையும் நீங்கள் இன்னைக்கு சம்பாதித்திருந்தால் நீ உன்னுடைய வாயின் வார்த்தையில நிலைத்திருக்க முடியும். உங்களுடைய வார்த்தையை விட்டு விலகாமல் அதை காத்துக்கொள்ள முடியும். நீ சொன்ன காரியத்துல நிலைத்திருக்க முடியும். நீங்கள் பண்ணுகிற சத்தியத்துல நீங்கள் அதுல நிலைத்திருக்க முடியும். இந்த 2 இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால்தான் நீ ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், புத்தியையும் சம்பாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாயின் வார்த்தைகளிலே நீங்கள் நிலைத்திருக்க முடியும், அதை விட்டு விலகாமல் இருக்க முடியும். இன்னைக்கு சில ஜனங்கள், உலகபூர்வமான ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவில் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கான முயற்சிகள் இருக்கும். சிலருக்கு பார்த்தா முடிவே ஒழுங்கா இருக்கு. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிருப்பான், நாளைக்கு கேட்டீங்கன்னா இன்னும் வேற ஒரு முடிவுல இருப்பான். அந்த முடிவுல இருக்கும்போது பார்த்தா அதை பயங்கரமா பேசுவான். சில ஜனங்கள்ல இந்த எம்எல்எம் பண்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க புரோக்கர்ஸும் இந்த எம்எல்எம் தொழில் பண்றவங்க, இந்த காரியங்கள் பண்றவங்க எல்லாம் ஒண்ணுதான். அவர்களுக்கு அந்த ஒரு காரியத்துக்குள்ள போயாச்சுன்னா அதை பத்தி ரொம்ப விமர்சையா பேசுவாங்க. அது அப்படி ஆகும், இப்படி ஆகும், இதுதான் பெருசு, அதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள தீவிரமா நிற்பாங்க ஆள் சேர்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள்ல வேற ஒரு கம்பெனிக்கு மாறினா அதுதான் பெருசு என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். புத்தி இல்லாத ஜனங்கள். ஒரு வார்த்தையில நிலைத்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நாம் அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் ஆண்டவர் தான் பெருசு என்று சொல்லுவோம். புத்தி இல்லாத மனுஷனாக இருந்தால் நாளைக்கு வேறொரு ஜன காரியம் அல்லது வேறொரு உலகபூர்வமான காரியம் அல்லது வேறொரு உலகத்தினுடைய காரியங்கள் இருக்குமானால் அதன் மேல சாஞ்சிருவோம். அதுதான் வசனம் சொல்லுது, உன் வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் புத்தியாய் இருக்க வேண்டும், புத்தியை சம்பாதிக்க வேண்டும். அது சும்மா வராது. புத்தியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லல, புத்தியை சம்பாதிங்க, கஷ்டப்படுங்க, கொஞ்சம் அறிவோட நடங்க, கொஞ்சம் காரியங்களை வேதனைப்படுங்க, அப்பதான் நீ புத்தியா இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்களை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, நீங்கள் புத்தியை சம்பாதிக்க வேண்டும். 2வது, ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். 3வது வசனம் சொல்லுகிறது அறிவை சம்பாதிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 3 வார்த்தைகளும் ஒன்றோடு ஒன்று ஒரே மாதிரிதான் தெரிகிறது. 3க்கு என்ன வித்தியாசம்னு நமக்கு தெரியல. 3மே ஞானம் என்று சொன்னாலும், அறிவு என்று சொன்னாலும், புத்தி என்று சொன்னாலும் அப்படிதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்துல 3 காரியங்களும் வித்தியாசமா இருக்கிறது. அது சொல்லுகிறது, புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். அப்ப புத்தி வேற அறிவு வேறங்கிறது நல்லா தெரியுதா? புத்திமானுடைய மனம் அது அறிவை சம்பாதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானியின் செவி அறிவை நாடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமா இருக்கிறவர்களுடைய காதுகள் அறிவுள்ள காரியங்களை தேடும். இன்னைக்கு நல்லா பேசுறவங்கள அறிஞர்கள்னு சொல்லுவாங்க. அறிஞர் அண்ணா என்று சொல்லுவார்கள். அவங்களுடைய பேச்சுகளை கேட்பதற்கு அநேக ஜனங்கள் ஓடுவார்கள். யாராவது பேசுனாங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். அப்ப நமக்கு அறிவுல நாட்டம் இல்லைன்னு அர்த்தம். நல்ல புரியுதா? ஒரு பைத்தியக்காரன் நின்று பேசிக் கொண்டிருந்தாலும் கூட, ஒரு ஒண்ணுமே அறிவே இல்லாத ஒருத்தர் நின்று பேசிக் கொண்டு இருந்தாலும் கூட சில ஜனங்கள் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவங்கதான் அறிவை நாடுகிறவர்கள் என்று அர்த்தம். நமக்கு எந்த காரியமே நம்ம காதலியே வாங்கிக்க மாட்டோம். அது வசனமா இருந்தாலும் சரிதான், அது என்னவாக இருந்தாலும் சரிதான், காதலியே வாங்கிக்க மாட்டோம். உனக்கு என்னைக்கு அறிவு வரப்போகுது? அதனால இங்க வசனம் சொல்லுகிறது, புத்திமானுடைய இருதயம் அறிவை நாடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய செவிகள் அறிவை நாடிக்கொண்டே இருக்கும். என்ன காரியம் கிடைக்கிறது,
என்ன காரியங்கள் நம்முடைய செவிக்கு எட்டுகிறது என்று சொல்லி. சிலர் பாத்தீங்கன்னா நியூஸை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது கூட பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதோ சமுதாயத்துல நடக்கிற விஷயங்களாவது அவர்களுக்கு அறிமுகமாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம புத்தியையும் அறிவையும் நாடுவது கிடையாது, அதை சம்பாதிப்பதும் கிடையாது. வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் புத்தியை சம்பாதிக்க வேண்டும், ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், அறிவை சம்பாதிக்க வேண்டும். இந்த மூன்றுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டால் அது நலமாக இருக்கும். அறிவு என்ன செய்யும் என்றால், அறிந்து கொள்ளுவதற்கு அது புதிதாக தேடுகிறதாக இருக்கும். அதுதான் அறிவு. அறிவுனா என்ன நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. அறிவுங்கிறது புதுசா ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடுகிறது தான் அறிவு. இன்னைக்கு அப்படிப்பட்ட அறிவு ஏதாவது நமக்கு வேணும்னா வேதத்துல தேடி இருக்கிறோமா? வேதத்தை பத்தி மட்டும்தான் இப்ப பேசி கொண்டு இருக்கு. இது உலகத்திலே நம்ம கற்றுக்க வேண்டும். ஒருவேளை கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நீங்கள் இங்கே கற்றுக்கொள்ள, புதிதாக நான் என்ன செய்ய வேண்டும் என்பது அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அறிவு. அதுதான் அறிவை தேடுகிறதும் அறிவை சம்பாதிக்கிறதுமாய் இருக்க வேண்டும். நான் என்ன காரியத்தை அறிந்து கொண்டேன், அதனாலதான் அறிந்து கொள்ளுங்கிற வார்த்தை வந்தது. அதுலதான் அறிவு இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு என்னைக்காவது எதையாவது புதுசா அந்த வேதத்துல கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வாசிச்சிருக்கிறோமா? ஏற்கனவே இருக்கிறதவே எடுத்து அரைச்சமாவே அரைச்சு உட்கார்ந்து மணிக்கணக்குல ஒரே இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றேன்னு பண்ணி அந்த ஜெபத்தை முடிச்சோடனே அந்த ஜெபத்துல மண்ணெளி போட்டு இப்படியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வசனம் சொல்றது புதுசா நான் இன்னும் என் வாழ்க்கையில எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது. நேற்று எடுத்த சேலையை கொண்டு போய் இன்னைக்கு பீரோக்குள்ள வச்சிருக்கிறேன், நாளைக்கு அந்த சேலையை எடுக்கும் போது எப்படி பார்த்து அந்த மாதிரி பார்த்த ஒரு பெண் உண்டா உலகத்துல? கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த தொடர விதமே வித்தியாசமா இருக்கும். முந்தானத்தை அந்த கடையில ஆயிரக்கணக்கில் கொண்டு போய் காசை கரியாக்கும் போது அதை தொட்ட விதமும், அதை எடுத்த விதமும், அதை மடித்த விதமும், அதை வைத்த விதமும், அதை பில்லு போடுற கொண்டு போன பவ்யமும் வேற மாதிரி இருக்கும். 2 நாள்ல அடுத்த நாள் கட்டிட்டு திரும்ப சேலையை பீரோக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அதை உருவுற ரூபமே வித்தியாசமா இருக்கும். இதுதான் அறிவில்லாத தன்மை. உன்னுடைய வாழ்க்கையில புதிதாக தேடுகிறாய், புதிதாக உடுக்கிற உடையை தேடுகிறாய், புதிதாக நாகரிகத்தை தேடுகிறாய், புதிதாக உலகத்தின் அருவருப்புகளை தேடுகிறாய். வேதத்திலிருந்து அறிவை தேடி இருக்கிறாயா? வேதம் சொல்றது புதுசா நான் என்ன காரியத்தை என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றது. இதுவரைக்கும் இருந்ததுல நான் புதுசாக எதை நான் அறிந்து கொண்டேன், புதிதாக எதை நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ளும்படி தேடினேன். அதுதான் அறிவு. அதைதான் ஞானி சொல்லுகிறான், அறிவை தேடுங்க, அறிவை சம்பாதிங்க. அறிவு புத்திமானுடைய காதுகள் அறிவை நாடும், அறிவை தேடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அறிந்து கொள்ளும்படி வாஞ்சை இருக்கிறதா? ஞானம் என்றால் நீங்கள் சூழ்நிலைகளை சமாளிப்பது ஞானம் என்று வேத வியாக்கியானிகள் சொல்லுகிறாங்க. ஞானம் என்று சொன்னால் இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் சரியாக சமாளிக்கிற காரியம். அதுக்குதான் ஞானம் வேணும். நீங்க பாருங்க, சாலமோனுடைய ஞானத்தை குறித்து பார்க்கும் போது அங்க அவனுக்கு வேற எந்த காரியமும் கொடுக்கப்படவில்லை. 2 வித்தியாசமான மாலைகள் கொண்டு வந்து தூரத்துல வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று இயற்கையான ஒரு மலர்களால் செய்யப்பட்ட மாலை, இன்னொன்று செயற்கையான மலர்களால் செய்யப்பட்ட. தூரத்திலிருந்து பார்வைக்கு ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனால் ராஜஸ்திரீ வந்திருக்கிறாள். இதில் 2ல எது உண்மையான மாலை, எது மலர்களால் செய்யப்பட்டது, எது போலியானது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இங்க அவன் படித்து வைத்திருக்கிற அறிவு அவனுக்கு கை கொடுக்காது, அவனுடைய செல்வங்கள் அவனுக்கு கை கொடுக்காது. அவன் ஆள் அனுப்பி போய் மோது பார்த்துவான்னு சொல்ல முடியாது. இங்கதான் ஞானம் தேவை. அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். அறிவு என்பது நீ அறிந்து கொள்வதனால் வருவது, ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வருவது. அது அந்த சூழ்நிலைகளிலே உன்னை சரியாக நடத்தும். இன்னைக்கு ஞானம் இல்லாத கிறிஸ்தவனாக வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை ஒரு காலம் பிரயோஜனப்படாது. அந்த சூழ்நிலையில ரொம்ப அறிவாளி மாதிரி காரியத்தை செஞ்சு எல்லாத்தையும் நாசம் பண்றோம் பாருங்க, அந்த ஞானம் இல்லை என்பதற்கு அது அடையாளம். அங்கே சாலமோன் செய்கிறான், ஜன்னல்களை திறந்து விடும்போது அங்கே தேனீக்கள் வந்து நிஜமான மாலையின் மேல அமருகிறது, மற்றது போலியானது மேல ஒண்ணுமே அமரவில்லை. இதுதான் நிஜமானது என்று சொல்லுகிறான். அதுதான் ஞானம். சூழ்நிலைகளிலே அந்த சம்பவங்கள் சம்பவிக்கும் போது நீ செயல்படுகிற காரியம். இன்னைக்கு நம்ம ஞானமாய் நடக்கிறோமா? ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டிய இடத்துல சண்டையை உண்டு பண்ணுகிறாயே, நீ ஞானமாய் நடக்கிறாயா? உனக்கு வேதத்திலிருந்து எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதான் வேதத்தின் குணாதிசயங்கள் எவனுக்குள் இருக்கிறதோ, எவன் கிறிஸ்துவால் நடப்பிக்கப்படுகிறானோ, எவனுக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதோ அவன் ஞானமாய் செயல்படுவான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை சம்பாதிங்க, இந்த ஞானத்தை சம்பாதித்து வைங்க, இந்த ஞானத்தை உன் சந்ததிக்கு சம்பாதித்து வைங்க, இந்த ஞானத்தை உனக்கு அடுத்து வரும் ஜெனரேஷனுக்கு சம்பாதித்து வைங்க. இதை விட்டு விட்டு பணத்தை சம்பாதிக்காத. பணத்தை சம்பாதிச்சா இருக்கிற ஞானமும் போயிடும். ஏன்னா நம்ம பெரிய டாடா பிர்லா மாதிரி மாறிடுவோம். திடீர்னு நேற்று வரைக்கும் எப்படி இருந்தோங்கிறத மறந்துடுவோம். இன்னைக்கு திடீர்னு நமக்கு பணம் வந்துருச்சு அல்லது செல்வங்கள் ஆண்டவர் தான் கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம வேற விதமாக மாற்றிக் கொள்வோம். ஞானம் நமக்குள்ள இருக்காது. இருக்கிற ஞானமும் வலித்து எடுக்கப்பட்டு போகும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஞானத்தை சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். புத்தி என்று சொன்னால் அது என்ன செய்யும் என்றால், தவறில்லாமல் காரியத்தை செய்வதற்கு தான் புத்தி உனக்கு தேவைப்படுகிறது. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற காரியம் அல்லது புதிதாக ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் என்றால் நீ புத்தியாய் காரியத்தை நடப்பிக்கும் போது அங்கே தவறுகள் வராது.
வந்தா பாத்துக்கலாம். இது புத்தி இல்லாத தன்மை. நம்ம செஞ்சுட்டு இருக்கிற காரியத்தை செய்வோம், தவறில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் புத்தியோடு அந்த காரியத்தை செய்தால்தான் செய்ய முடியும். சில ஜனங்களை பாத்தீங்கன்னா வேலைக்கு எடுத்திருப்பாங்க, எத்தனை தடவை நீ ஒரு வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையில ஒரு இழுத்து வந்துகிட்டே தான் இருக்கும், ஒரு சின்ன பிழையாவது வந்துகிட்டே தான் இருக்கும். செஞ்ச வேலை தானே, ஏற்கனவே செய்தது தானே, ஏற்கனவே இந்த தவறு வந்திருக்கிறதே, அந்த தவறே திரும்ப வந்திருக்கிறது. புத்தி இல்லாமல் காரியத்தை செய்வது. உன் புத்தியை பயன்படுத்தினால்தான் தவறு அதுல வராது. உன் கிறிஸ்தவ வாழ்க்கை புத்தியான கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கா? ஏற்கனவே செய்த தவற திரும்ப செய்யாம இருக்கிறோமா? ஏற்கனவே நடந்த காரியங்கள் திரும்ப நம்முடைய வாழ்க்கையில நடைபெறாமல் இருக்கிறதா? ஏற்கனவே செய்த குற்றத்தை திரும்ப செய்யாமல் இருக்கிறோமா? புத்தி இல்ல. இதனாலதான் வேதத்தின்படி ஞானி சொல்றான், அறிவை சம்பாதிங்க, அப்பதான் நீ புதிதான காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஞானத்தை சம்பாதிங்க, அப்பதான் நீங்கள் சூழ்நிலைகளை சமாளிக்க முடியும். நீங்கள் புத்தியாய் நடங்க, அப்பதான் செய்கிற காரியத்தை பிழை இல்லாமல் செய்ய முடியும். இந்த மூன்றுமே இல்லாமதான் இவ்வளவு காலம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். அதனால எதை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பணத்தை யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். பெரிய ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருப்பான், டீ கார் ட்ரெஸ் பண்ணிட்டு அழுக்கே ஆகாம அவனுக்கு மாசம் 3000 ரூபாய் தான் சம்பளம் இருக்கும். ஆனா கஷ்டப்பட்டு மரத்துல ஏறி சிமெண்ட் அள்ளி மண் அள்ளி வேர்வை சிந்த பாடுபட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு நாளைக்கே 8800 ரூபாய் சம்பளம் இருக்கும். காரணம் என்ன? சம்பாதிப்பது பெரிய காரியம் அல்ல. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, நீ எதை சம்பாதிக்கிறாய் என்பதுதான் காரியம். அவனுக்கு வரும்போது 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கிறதா இருக்காது, அவனுடைய காரை திறக்கிறதுக்கு ஒரு ஆள் வைத்திருப்பார்கள், அவனுடைய போஸ்டிங் அந்த மாதிரி. இங்க வேதம் சொல்லுகிறது, நீ சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிற புத்தியையும் ஞானத்தையும் அறிவையும் சம்பாதிக்கவில்லை என்றால் நீ ஒரு கிறிஸ்தவன் அல்ல, நீ ஒரு சாதாரண மனுஷன். இந்த சாதாரணமான மனுஷனாக வாழ்வதற்கு இந்த வேத புத்தகம் தேவையில்லை. உன் வீட்டுல இருக்க எல்லா வேத புத்தகத்தையும் எடுத்துட்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுத்துரு. ஒருவேளை அவன் அதை வாசித்து அறிவாளி ஆவான், அவன் அதை கடைபிடித்து ஞானி ஆவான், அவன் அதற்கு பயந்து புத்தி உள்ளவனாக மாறுவான். வேதத்தை வாசிக்கும் போதுதான் உனக்கு அறிவு உண்டாகும். வேதத்தின்படி வாழும் போதுதான் நீ ஞானமாய் இருக்க முடியும். வேதம் சொல்லுகிறபடி நடக்கும் போதுதான் நீ புத்தியாய் காரியங்களை நடப்பிக்க முடியும், இல்லைன்னா செயல்பட முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புத்தியை சம்பாதிங்க, ஞானத்தை சம்பாதிங்க, அறிவை சம்பாதிங்க. இன்னொரு காரியத்தை கூட வேதம் சம்பாதிக்க சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திரும்பவும் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இன்னைக்கு அநீதியான இந்த உலக பொருளினால நீங்க உங்களுக்கு வீடுகளை சம்பாதிப்பதை காட்டிலும் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வாழும் போது, நீங்கள் மரிக்கும் போது நித்திய வீடுகளிலே உங்களை சேர்த்துக் கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். ரொம்ப சாதாரணமா சிம்பிளா சொன்னா, நீங்க செத்த உடனே உங்க பாடியை கொண்டு போய் வைக்கிறதுக்கு உங்க வீட்டை தவிர வேற யாராவது உங்களை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா? உன் வீடு தவிர இன்னைக்கு வாடகை வீட்டுல கூட நம்மள பாடியை வைக்க முடியாது, தூக்கிட்டு வெளியே போயிருந்து சொல்லிடுவோம், அப்படியே நேரம் கொண்டு போய் அடக்க முடியும். கொரோனா அந்த ஊருக்குள்ளேயே விட மாட்டான். இங்க வசனம் சொல்லுது, நீ சம்பாதித்து வைத்திருக்கிற சிநேகிதர்கள் யாராவது அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்க பாடியை எங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி யாரையும் சம்பாதிச்சிருக்க. நீ என்ன வாழ்க்கை வாழ்ற? இதுவும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த போது ஒருவரும் வைக்கப்பட்டிராத கல்லறையில வைக்கப்படும்படி 100க்கு அதிபதியாக இருக்கிறவன் அவருடைய சரீரத்தை வாங்க ஆசை கொண்டிருந்தான். சீசன்லாம் ஓடிட்டான். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தின்படி உனக்கு சிநேகிதர்களை எப்படி சம்பாதிச்சிருக்கிறீங்க? யாரை சம்பாதித்து இருக்கிறார்? எத்தனை பேரை பகைச்சேன்னு கேட்டா 100 பேரை சொல்லுவோம். கிறிஸ்துவுக்காக எத்தனை பேரை பகைச்சேன்னு கேட்டா 1000 பேரை சொல்லுவோம். இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? நீ கிறிஸ்துவுக்காக ஜனங்களை சிநேகிக்க வேண்டும், பகைக்க கூடாது. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்களை உதாசீனம் செய்யக்கூடாது, அவர்களோடு கூட உறவாட வேண்டும். உன்னுடைய அன்பு ஜனங்களை சம்பாதிக்கிறதாக இருக்க வேண்டும். எத்தனை ஜனங்களை சிநேகிதர்களை சம்பாதிச்சிருக்கிறோம். விளங்காத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில வந்து போயிருப்பாங்க. ஸ்கூல்லயும் நம்மள நாசமாக்கிறதுக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, காலேஜ்ல நாசமாக்கிறதுக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அதுக்கு பின்பதாக இப்பவும் நம்மளை கெடுப்பதற்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஆனா நீ சம்பாதித்து எடுத்த ஆத்துமாக்கள் எத்தனை? நீ சம்பாதித்த சிநேகிதர்கள் எத்தனை? வசனம் சொல்லுகிறது, நீ மாடும் போது உன்னை நித்திய வீட்டில ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு பெருசா போகல. நீ மாடும் போது உன் சத்த சரீரத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உனக்காக வந்து அந்நியனாய் கண்ணீர் வடிக்க எத்தனை பேரை சம்பாதித்திருக்கிறாய்? ஒண்ணுமே கிடையாது. வேதத்தின்படி நாம சம்பாதித்த காரியம் தான் என்ன? இந்த பணத்தை தான் உலகத்தில் இருக்கிற சாதாரண மனுஷன் சம்பாதிக்கிறானே.
உன்னை போல எத்தனையோ ஜனங்கள் உன்னை காட்டிலும் அதிகமாய் சம்பாதிக்கிறார்களே, நீ வாங்குற சம்பளத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிற ஜனங்கள் சாதாரண புறஜாதியில இருக்கிறாங்களே, நீ கிறிஸ்தவனாக இருக்கும் போது நீ சம்பாதிக்க வேண்டியது என்ன என்று வேதம் சொல்லி இருக்கிறதே, அதை எவ்வளவு சம்பாதித்திருக்கிறீர்கள்? எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறீங்க? எவ்வளவு அறிவு சம்பாதிச்சிருக்கிற? எவ்வளவு புத்தி சம்பாதித்திருக்கிறாய்? எவ்வளவு ஞானம் சம்பாதித்திருக்கிறாய்? எவ்வளவு சிநேகிதர்களை சம்பாதித்திருக்கிறாய்? பூஜ்யம், பூஜ்யமா இருக்கு. அதனால வேதம் சொல்லுகிறது, இனி இதை சம்பாதிக்க பாருங்க, இவைகளை சம்பாதிக்க நாடுங்க. கொஞ்சமாவது நம்மளுடைய வாழ்க்கையில அறிவுள்ள காரியங்களை செய்ய பழகுங்க. அறிவற்ற தன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அந்த அறிவு இல்லை என்பதையும் அதை சம்பாதிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய வித்தியாசங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. நாம் எதை சம்பாதிக்கிறோம் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையம் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். போதும். அநியாயமாய் தன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாமும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் இருக்கிறோம் என்று சொன்னால் இதை ஒத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயம் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அலையாதீங்க. நான் அநியாயமா சம்பாதிக்கல, நியாயமா சம்பாதிக்கிறேன், பரவாயில்ல. இருந்தாலும் அதை சம்பாதிப்பதுல கொஞ்சம் அடக்கி வாசிட்டு வேற அறிவை சம்பாதிக்கிற காரியத்துல பாருங்க. இன்னைக்கு நமக்கு பணம் சம்பாதிச்சு பணம் உன் வாழ்க்கைக்குள்ள வரும்போது தேவ அறிவு மங்கி போயிடும். சில நேரங்கள்ல நமக்கு பார்த்தோம்னா நிறைய வித்தியாசம் தெரியுது கிடையாது. அறிவுங்கிறது ரொம்ப கூர்மையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய, ஞானங்கிறது ரொம்ப டேக்கிள் பண்ண வேண்டிய விஷயம். புத்திங்கிறது சீராய்வுடைய காரியத்தை கொண்டு போவதற்கு தேவைப்படுகிறது. மூணு வேலை போடுற மாத்திர மாதிரி ஒண்ணு போச்சுனாலும் அதனுடைய வேல்யூ இருக்காது. நமக்கு இன்னைக்கு அநேக நேரங்கள்ல புத்தியாய் நடக்கிற காரியத்துல தவறி போவதற்கான காரணம் என்னன்னா ஞானத்துல குளறுபடி இருக்கிறது. சாதாரணமா குழந்தைகள் அழுகிறதுல வித்தியாசம் உண்டு. ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா தான் வேணுங்கிறத வேணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி அழுதுட்டு இருக்கும், அதை விளக்கு மாத்திரம் தான் அடிக்கணும். ஆனா இன்னொரு குழந்தை அழுகும், அதற்கு தனக்கு வழியே இல்லையேன்னு அழுகும், அந்த அழுகையின் சத்தம் வெளியவே கேட்காது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிகிறதா? எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஒன்று இல்லவே இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்புமே இல்லை என்று சொல்லி அழுகிற குழந்தையின் சத்தம் வெளியே கேட்காது, அது உன் இருதயத்தை பாதிக்கும். ஆனா இன்னொன்னு 10 வாய்ப்பு இருக்கும், அதுல தனக்குரியது வேண்டும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கும். ரெண்டு குழந்தைகள் தான், ரெண்டு அழுது கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அறிவு இருக்கிறவனும் ஞானம் இருக்கிறவனும் அதை பகுத்தறிவான். இரண்டுல எந்த அழுகைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியணும். இன்னைக்கு வேதம் அதைதான் சொல்லுகிறது, அறிவில்லாதவன், ஞானம் இல்லாதவன், புத்தி இல்லாதவன் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும்? நீ எந்த காரியத்துல உன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறாய்? அதனால சொல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல, சம்பந்தத்தின் மேல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது மேல உன் அறிவு போனால், உலக அறிவுக்கு நேராக உன் அறிவு கடந்து போனால் வேதத்தின் அறிவு உனக்கு புலப்படாது. இரண்டிற்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை வைத்திருக்கிறார். உலகம் வேற, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேற. உலகத்தின் சாயலிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவனை காட்டிலும் கேவலமான ஒரு மனித பிறவே கிடையாது. இது ஒரு வித்தியாசத்துல முற்றிலும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அறியாதவர்கள் தேவனுடைய வார்த்தையை கையில தொடக்கூடாது. வசனம் அதுதான் நமக்கு சொல்லுகிறது. இவர்கள் அநியாயமாய் தங்கள் ஐஸ்வர்யத்தை தேடுகிற ஜனங்கள் அவயம் காத்தும் அது குஞ்சு பொறிக்காது போகிற கௌதாரியை போல அவருடைய வாழ்க்கை இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாக நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திரும்ப வாசிக்கலாம், கொஞ்சம் சத்தமா. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்கும். எவ்வளவு அழகாக அந்த வார்த்தையை வர்ணித்திருக்கிறாங்க பாருங்க. அநியாயமாய் பொருளை சம்பாதிக்கிறவர்கள் அவர்கள் அவயம் காத்தும் குஞ்சு பொறிக்காது இருக்கிற கௌதாரியின் முட்டையை போல இருப்பார்கள். பாதி நாட்களில வாழ்க்கையை முடித்து போடுவார்கள். இரண்டாவதாக வசனம் சொல்லுகிறது, இங்கே அவர்கள் பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்கும். அதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. சாவை தேடுகிறவன் சுவாசி என்ன பிரயோஜனம்? தற்கொலை பண்ண போறவன் அது வரைக்கும் உயிரோடு என்ன பிரயோஜனம்? அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல என்ன பண்ண போறான்? அங்கலாச்சிக்கிட்டு தான் இருப்பான். இன்னைக்கு பணத்தை தேடுறவங்களை பாருங்க, எப்பவுமே அங்கலாய்ப்பிலே தான் இருப்பாங்க. அதான் அதுக்கு சரியான வார்த்தை. உன்னுடைய வாழ்க்கை அங்கலாய்ப்பாகவே போய்கொண்டு இருந்தால், அது கிடைக்காத, இது கிடைக்காத, அது போயிருமா, இது போயிருமா, அது வந்துருமா, இது வந்துருமா, பொருளை தேடுகிறவர்கள், இதை சம்பாதிக்க நினைக்கிறவர்கள், பெயரை சம்பாதிக்க நினைக்கிறவர்கள், பொருளை சம்பாதிக்கிறவன், பணத்தை சம்பாதிக்கிறவன், வேதம் சொல்லுகிறது அவன் மரிப்பதற்கு போகிறவன் விடுகிற சுவாசம் போல இருக்கும், அது அனித்தியமானதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
ரகசியமான நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷசாலையில் சேர்த்து கொண்டாய். வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். இருதயம் உன் போதும். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னை கொள்கிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை சுத்தி கொள்கிறவன் கைக்கு நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்லவே. மறுதேசக்காரின் கையினால் நீ விருத்தி சேர்த்து இல்லாதவர்கள் சாவது போல் சாவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி என்றார். போதும். இங்கே நாம் பார்க்கிறதான இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, இதோ தானியேலை பார்க்கலும் நீ ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்திலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியும் உன் பொக்கிஷசாலையில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தையும் புத்தியையும் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அதை கொண்டு உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்தாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த ஒரு மிக முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுது, ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, அறிவை சம்பாதி. இது 3 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். 3க்கும் வேற வித்தியாசம் இருக்கிறது. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அறிவு புதிதான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவா இருக்க வேண்டும். ஞானம் சூழ்நிலைகளிலே சரியாக நடந்து கொள்ளும்படி உன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம் சரியாக பாய்ந்திருக்க வேண்டும். புத்தி செய்கிற காரியத்துல பிழை இல்லாதபடி உன்னை நடத்துகிறதாக இருக்க வேண்டும். இந்த 3க்கும் கடுமையான பாடுபடணும். அப்படிப்பட்டவன் தான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியும். அது இந்த வேதத்தை அறியாதவனால சத்தியமா செய்ய முடியாது. இந்த வேதத்தை அறிந்து இந்த வேதத்தின்படி வாடுகிறவர்கள் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். ஆனால் இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த புத்தியின் நிமித்தமும் இந்த ஞானத்தின் நிமித்தமும் அழிந்து போகிற பொருளை தேடுகிறவனுக்கு சாபம் வரும். இதை வச்சு காசு பண்ண நினைக்காத. உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வசனத்தையும் தேவன் கொடுத்திருக்கிற அறிவையும் தேவன் கொடுத்திருக்கிற ஞானத்தையும் வச்சுட்டு காசு சம்பாதிக்க நினைக்காது. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இதை நிமித்தமாக நீ செய்கிற பாவத்திற்கு அதற்கு ஒரு மூடாங்கு போடாது. நான் இந்த காரியத்தை தெளிவாக செய்கிறேன், இந்த காரியத்தை ஞானமாய் செய்கிறேன், இந்த காரியத்தை புத்தியாய் செய்கிறேன் என்று சொல்லி நீ செய்கிற பாவத்தை மூட நினைக்காது. உன்னுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் தலையிட வேண்டியது இருக்கும். அதனாலதான் வசனத்தின்படி இவன் பொருளை சம்பாதித்தான், அது செல்வத்தினாலே அவன் மேட்டிமை ஆயிற்று என்று சொல். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அது ரொம்ப கொடூரமான ஒரு காரியம். நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய இருதயங்களுக்குள்ள போற ரத்த நாளங்கள் எப்படி கொழுப்பு அடைக்குதோ அப்படி உன்னை அறியாமலேயே உனக்குள்ள செல்வத்தின் மேட்டிமை அடைச்சிடும். செத்துருவ. வேற அதையான் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். முன் நிமித்தம் ஒரு ஆத்மா கண்ணீர் வடித்தால் அதற்காக நீ தேவ சமூகத்துல பதில் சொல்லியே ஆகணும். அது எதை மாற்றம் கிடையாது. எவனா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், அது எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரிதான். அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வேதம் உனக்கு அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்திருக்கிறது. அந்த காரியத்துல உன் இருதயம் மேட்டிமை அடையுமானால் நிச்சயமாகவே பதில் சொல்லி ஆகணும். அது எந்த மாற்றமும் கிடையாது. அதனாலதான் இங்க வசனத்தின்படி சொல்லுகிறான், உனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்திலும் உனக்கு கொடுக்கப்பட்ட புத்தியிலும் நீ பொருளை சேர்த்து உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மேட்டிமை உள்ள ஜனங்களாக நாம் இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் சம்பாதித்த ஒரு காரியம் வேதத்துல உண்டு. அதை வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போதும். தேவனுடைய ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். அதாவது நம்ம சம்பாதிக்கிறது வேற, நமக்கு ஒருத்தர் சம்பாதித்து கொடுக்கிறது வேற. அதுல ரொம்ப அக்கறையா இருக்கணும். உன் பொருளை கொண்டு போய் நீ பயன்படுத்துறதை விட வேற ஒருத்தர் பொருளை பயன்படுத்தும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில ஜனங்கள் பாத்தீங்கன்னா அவங்க பொருள்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மற்றவங்கன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உன் பொருளை கொடுத்து ஒரு கால்குலேட்டர் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு வானா அந்த கால்குலேட்டர் குப்பரை கிடக்கும், மல்லாக்க கிடக்கும், எங்க வேணாலும் கிடக்கும். ஆனா அவன் கால்குலேட்டர் நல்லா மடிச்சு 3 சுத்து கர்ச்சீப்ல சுத்தி பாக்கெட்ல வச்சிருப்பான். இப்படி ஜனங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்து சம்பாதிச்சு கொடுத்த சபை ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்களும் நானும் சம்பாதித்தது கிடையாது. தேவனாகிய கர்த்தர் சம்பாதித்து கொடுத்த ஆத்துமாக்கள். உன் பேச்ச கேட்டு ஒருத்தர் மனம் திரும்ப மாட்டான். கர்த்தர் அவனோடு கூட பேசி அந்த ஆத்துமாவை முன்குறித்து அவர்களை தூக்கி எடுத்து அவர்களுக்கு தம்முடைய அன்பை காண்பித்து அவர்களை மாற்றி அவர்களுடைய இருதயத்தை அசைத்து தேவனும் கையிலே கொடுத்திருக்கிறார். அந்த சபையை குறித்து அக்கறை உனக்கு இருக்கிறதா? ஒரு ஆத்துமாவாக இருக்கலாம், ஒரே ஒரு ஜனமாக இருக்கலாம், ஒரே ஒரு ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அறிவுள்ளவனாக இருக்கலாம், முட்டாளாக இருக்கலாம். இது கிறிஸ்து ரத்தத்தினால் சம்பாதித்தது. எப்படி வச்சிருக்கிறோம்? உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை குறித்து உன்னுடைய பாரம் எப்படி இருக்கும்? வீட்டுல வேலை செய்ய வந்திருக்காங்களா?
உன்னுடைய சபையில கூட்டி பெருக்குவதற்காக வந்த ஜனங்களா? தேவனாகிய கர்த்தர் கொடுத்த சபை ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்ம ரத்தம் சிந்துறோமா? நீங்க நானும் வேர்வை சிந்துறோமா? தேவனாகிய கர்த்தரால் சம்பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீங்க நானும் எப்படி கணக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? உன் பொருள் உடைஞ்சதுனா நீ ஒட்ட வைக்கலாம், வேற ஒருவனுடைய பொருள் உடைந்தால் வேற வாங்கி கொடுக்கணும். நீ ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் வந்துடும். தேவன் சம்பாதித்து கொடுத்த சபையை கெடுத்தால் நீ தேவனாகிய கர்த்தருக்கு பதிலாக ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் வந்துவிடும். ஜாக்கிரதையா இருக்க. சும்மா ஏனாதானு சொல்லி உலகம் போற ஒரு சபையை போல போயிடாத. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவன் உன்னை அழைக்கல. தேவன் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, அதை குறித்து வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன்னை கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் உன் கையில ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். அது சின்ன பையனா இருக்கலாம், பெரிய மனுஷனாக இருக்கலாம், மனுஷியாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம். அவன் இருதயம் பதபதைக்க வேண்டும். மகளகர பாட்டி செத்து போனாங்கன்னு சொல்லி சாதாரண ஒரு வார்த்தையில முடித்து விட்டோம். ஆனால் அந்த அம்மா அங்க போன பின்பதாக ஒரு நாள் கூட போய் பார்க்க போகல. என்னுடைய இருதயம் இன்னும் பதைத்துக் கொண்டு இருக்கிறது. பதில் சொல்லணும். உன் மேல அன்புள்ள ஒரு ஆத்மா, உன்னோடு கூட பேசுகிற ஒரு ஆத்மா, உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆத்மா, உனக்காக சப்போர்ட் பண்ணுகிற ஒரு ஆத்மா, தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு வைக்கும்படி உனக்கென்று ஏற்படுத்தி கொடுத்து ஏதோ சம்பந்தம் இல்லாத, ஜாதியில இல்லாத, ஊர்ல இல்லாத, மொழியில இல்லாத ஒரு ஆத்மா என்ன செய்தாய்? வேதம் சொல்லுகிறது, உனக்கு தேவன் சம்பாதித்து கொடுத்த ஆத்மாவுக்கு உன்னை மேய்ப்பனாக முன்னாடியாக வைத்திருக்கிறேனே, நீ எச்சரிக்கையா இருக்கிறாயா? உன் குடும்பத்தை கட்டி அழுதுகிட்டு இருக்க, கேட்பார்ல ஆண்டவர். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து அந்த காரியத்தை கேட்பாரு. நீ உன்னுடைய காரியத்தை உன் பிள்ளைகளுக்காக, உன் சொந்தங்களுக்காக, உன் மனைவிக்காக, உன் கணவனுக்காக, உன் பெற்றோருக்காக, உன் பிள்ளைகளுக்காக சாகரியே. தேவன் சம்பாதித்து கொடுத்த ஆத்மாவுக்காக என்ன செய்கிறாய்? இந்த தேவன் சம்பாதித்து கொடுத்த ஆத்மாவுக்காக செத்திருந்தா பரலோகத்துக்கு போக, இந்த ஆத்மாவை விட்டுருந்தா நீ இங்கேயே செத்து போக. இவ்வளவுதான் டேக்கிள் பண்ண. ரொம்ப ஈஸிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நீ ரொம்ப கஷ்டமா திங்க் பண்றது ஒண்ணுமே கிடையாது. வேதம் அதை தான் சொல்லுகிறது. அவர் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்திருக்க மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். சும்மா யாரும் ஆண்டவர் எந்த ஒரு ஆத்மாவையும் உன் கையில கொடுக்க மாட்டாரு. அதை குறித்து நீ மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சம்பாதிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை வாசித்து முடிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளை, குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுவதுமில்லை, பூச்சி கெடுக்கிறதுமில்லை. திரும்ப வாசிக்கலாம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளை, குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். பரலோகத்துல சம்பாதிச்சு வைங்க. அங்கே திருடன் அணுகுவதுமில்லை, பூச்சி கெடுக்கிறதுமில்லை. அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி அவைகளை கெடுக்கிறதும் இல்லை, அவைகளை கடிக்கிறதும் இல்லை. இங்க வேதம் அதைதான் நமக்கு சொல்லுகிறது. உங்களுக்கு பொக்கிஷங்களை நீங்கள் பரலோகத்துல சம்பாதிச்சு வைங்க. இங்க உட்கார்ந்து நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால உனக்கு மேட்டுமே தான் உண்டாகும். ஆண்டவருடைய சாபத்தை தான் வாங்கிட்டு போவ. அதற்கு மாறாக உங்கள் சம்பாத்தியங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்க. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வைங்கள். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. ஃபாரின்ல இருக்கிறவன் சம்பாதிச்சா அங்க ஊதாரித்தனமா செலவு பண்ண மாட்டான். இங்க இந்தியாவில் இருக்கிற தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு அனுப்பி வைப்பான். அதுலதான் அவனுக்கு சந்தோஷம். அது மாதிரிதான் இங்க வேதம் சொல்லுது, நீ பரலோகத்து ஆளு. இங்க வந்திருக்கிற, இங்க பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, இங்க ஒட்டகம் மேய்ச்சாலும் பரவாயில்ல, இங்க எவ்வளவு கீழான வேலைகளை நீ செய்தாலும் பரவாயில்ல, இதை சம்பாதிச்சு பரலோகத்துல சேர்த்து வை. அங்கதான் நீ போகணும். புரியுதா? இங்கேயே ஊதாரித்தனமா போயிடாத. இங்கேயும் ஆண்டவர் கொடுத்தாரு, இங்கே நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆடம்பரம் பண்ணினேன், நான் பெரிய டான்னு காமிச்சேன்னு சொல்லி நாசமா போயிடாத. வேதம் சொல்லுது, இதை கொண்டு போய் பரலோகத்துல சேர்த்து வை. வசனம் அழகா சொல்லுது. இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைங்க, நான் பேசல, திருச்சி பேசல. அவர் சொல்றாரு, உனக்கு உள்ளவைகளை வித்து பிச்சை கொடு, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வை. அதுதான் மணி டிரான்ஸ்பர். புரியுதா? நீ எவ்வளவு பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்குறியோ அதான் பரலோகத்துல சேர்க்கப்படும். இங்க சில்லறை மாத்தி 5 ரூபாய் போடுறதுன்னா பரலோகத்துல உன் பேர்ல 5 ரூபாய் தான் உட்காந்துருக்கும். இங்க நீ 5 ரூபாய் உன் பாக்கெட்ல வச்சுட்டு நோட்டா தூக்கி பிச்சைக்காரங்க கூட அங்க போய் சேர்ந்துருவது. பேங்க்ல டெபாசிட் பண்ண மாதிரி வசனம் அதான் சொல்லுகிறது. இன்னைக்கு பரலோகத்துல நமக்கு சேர்த்து வச்ச பணம் எவ்வளவு இருக்கு? காலையிலே பிச்சைக்காரன் எடுக்கிறோம், சில்லறை இருக்கான்னு. சேலை எடுக்கும்போது நம்ம சில்லறை இருக்கான்னு யாருமே கேட்கறது கிடையாது. அப்படியே காலை தூக்கி நீட்டுவோம். அல்லது யாரா வேணாலும் மண்டையில அடிச்சு காசு கொண்டு போய் கொடுப்போம். 1000 கணக்குல காணிக்க போடுறதுக்கு காலையில பிச்சை எடுப்போம். யார் ரெடியா சில்லறை இருக்கா. வேதம் சொல்லுது, பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருக்கும்? பிச்சைக்காரத்தனமா இருக்கும். நீ இங்க போட்டிருக்கிற சட்டையோட அங்க போக முடியாது. அங்க பிச்சை எடுக்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருப்போம். வேதம் தான் சொல்லுகிறது. யாருக்கு செய்கிறாய்?
தேவன் அவ்வளவு மோசமா உனக்கு? உன்னை உயர்த்தின தேவன், அதுதான் இங்க பயங்கரமே. உன்னை நடத்தின தேவன், அதுதான் பயங்கரமே. அட்ரஸ் இல்லாம போயிருப்ப, உன்னுடைய வாழ்க்கையில நீ இருக்கிற இடம் தெரியாம போயிருப்ப. உன்னை குப்பையில இருந்தும் அசுத்தத்தில் இருந்தும் அடிமட்டத்தில் இருந்தும் தேவன் தூக்கி எடுத்திருக்கிறார். அதை நினைங்க. இல்லாம கேட்கவே இல்லை. அப்படி நிறைய ஜனங்கள் போயிட்டாங்க. நம்மள லிஸ்ட் எடுத்து பாருங்க, நம்ம கூட சேர்ந்து எத்தனை பேர் அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால கர்த்தர் நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்லுகிறார், நீ எதை சம்பாதித்து இருக்கிறாய், எங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற? சாதாரணமா மனுஷன் கேட்பாங்க, கல்யாணத்துக்கு அளவுக்கு நம்ம பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா என்ன சம்பாதிச்சு வச்சிருக்காரு உங்க அப்பா, எத்தனை நகை போடுறீங்க? நீ பரலோகத்துக்கு போகும்போது தேவதூதன் கேட்பான், என்னத்தை சம்பாதிச்சு வச்சா நீ இங்க வந்திருக்க? 5 ரூபா போட்டு வந்திருக்கியா கேட்பான்ல. வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து சொன்னது உனக்கு எனக்கும் தெரியும்ல, புறஜாதிக்கு தெரியாது, உனக்கும் எனக்கும் தெரியும். என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்காம என் வாழ்க்கை அப்படியே ரொம்ப ராயலா வாழ்ந்துட்டு வந்தேன்னு சொல்லுவியா? அங்க எங்க போய் இருக்க போற இடம் என்ன? வேதம் அதை தான் சொல்லுகிறது. நீ சம்பாதிக்க வேண்டியது வேற, நீ சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கிறது வேற. கண்களை மூடி தேவ சமூகத்துக்கு போகுது.